Hi friends, welcome to Manovijay Integrated Farming Channel. புது வருடம் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு. பார்வையாளர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 1 வீக்ல நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் அறுவடை பண்ணோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் வீடியோஸில் என்னோட ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னோட ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட்டில் நெக்ஸ்ட் பிளான் என்ன, அண்ட் என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாடி தோட்டத்தில் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ண செடிகள்ல இருந்து கிடைக்கிற 2வது அறுவடை இது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அறுவடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஐகார்டில் வீடியோ ஆட் பண்ணி விடுறேன், பாருங்க. அவரைக்காய் செடி 15x12ல 2 செடியும் 12x12ல ஒரு செடியும் இருக்கு. ஸோ இந்த டைம் நிறையவே காய்ச்சிருக்கு, கொத்து கொத்தா இருக்கு அவரைக்காய் இந்த செடியில. இது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அவரைக்காய் காய்ச்சிருந்தது. நியர்லி இது ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். அடுத்து கோழி அவரை செடி. இது 15x12ல 2 செடி வச்சிருந்தேன். இதுவும் நல்லா காய்ச்சிருந்தது இந்த டைம். லாஸ்ட் டைம் ஒரு 10 காய் கிட்ட தான் இருந்தது, பட் இந்த டைம் நிறைய காய் காய்ச்சிருக்கு. இதையும் பறிச்சு எடுத்துக்கலாம். கோழி அவரை 2 செடியிலிருந்து நியர்லி ஒரு 150 கிராம்ஸ் கிட்ட காய்ச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஊதா நீட்டு கத்திரி. ஸோ இது இந்த செடியோட முதல் அறுவடை. 15x12ல 3 செடி இருக்கு. நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு செடி கட் பண்ணிடலாம்னு நினைச்சேன், பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னால் கட் பண்ண முடியல. அந்த செடி பூ பூத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை கட் பண்ணால் அந்த பூவெல்லாம் வேஸ்ட்டாக போகும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். எவ்வளோ காய்க்குதோ காய்க்கட்டோன்ட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இந்த செடியில் காய் கொத்து கொத்தா காய்க்குது. இதில் நியர்லி ஒரு 6 காய் கிட்ட இருக்கு. அதில் 2 காய் மட்டும் நல்லா முத்தி இருக்கு. மற்ற எல்லாமே ரொம்ப பிஞ்சா இருக்கு. ஸோ அந்த 2 காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மணப்பாறை ஊதா கத்திரி. இது 12x12ல ஒரு செடி வச்சிருக்கேன். இதுல இப்போ ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்கு, நல்லா பெருசா இருக்கு. இதை கட் பண்ண போறோம். இது பக்கத்துல இருக்கிறது பிளாக் பியூட்டி செடி. அதுல இன்னும் காய் வைக்கல, பட் இதுல இருக்க காய் பிளாக் கலர்ல தான் இருக்கு. பார்க்க பிளாக் பியூட்டி காய் போல தான் இருக்கு. ஆல்ரெடி முள்ளு கத்திரிலையும் இதே போல ஒரு காய் இருந்தது. அதுவும் இதே போல பிளாக்கா தான் இருந்தது. நான் வீடியோல கேட்டிருந்தேன், எல்லாமே முள்ளு கத்திரியும் அப்படிதான் காய்க்கும்னு சொல்லியிருந்தாங்க. பெருசா முத்தி இருக்க இந்த மணப்பாறை கத்திரியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சிவப்பு வெண்டைக்காய். இந்த செடியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது நியர்லி ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. என் தலைக்கு மேலே இருக்குது இந்த செடி. இப்போ இதில் ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
12x12ல இன்னொரு சிவப்பு வெண்டை செடி வச்சிருந்தேன். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் காய் காய்ச்சிருக்கு. இந்த காய் கொஞ்சம் கோணையாக இருக்குது. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைபீரியன் டொமேட்டோ. இந்த செடியை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த டைம் இந்த செடி கொஞ்சம் காஞ்ச போல இருக்கு. புயல் அடிச்சதுலேருந்து இப்படி தான் இருக்கு. இந்த செடியில் நிறைய காய் வச்சிருக்கு. இப்போ ஓரளவுக்கு காய் பழுத்து இருக்கு. பழுத்ததை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செடியில் இருக்க காய் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கு. லைபீரியன் டொமேட்டோ இப்படி தான் வருமானது எனக்கு தெரியல. லைபீரியன் டொமேட்டோவோட சைஸ் பற்றி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. லைபீரியன் டொமேட்டோ செடியிலேருந்து ஒரு 4 தக்காளி கிடைச்சிருக்கு. பட் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் காந்தாரி மிளகா இந்த டைம் நிறையவே காய்ச்சிருக்கு. பட் செடி இன்னமும் இலை சுருட்டல் நோயினால பாதிப்புல தான் இருக்கு. இதுக்கு நான் டெய்லி மீனமிலம் தெளிச்சு வரேன். அப்பவும் இந்த பாதிப்பு போகல. இதுக்கு வேற என்னெல்லாம் பண்ணலான்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. காந்தாரி மிளகாவையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். மூணு செடியில இருந்து கைப்பிடி அளவுக்கு மிளகாய் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், மஞ்சள் செடி புயலுக்கு அப்புறம் ரொம்ப சாஞ்சிருக்கு. இதை அறுவடை பண்ணணும்ட்டு. நான் ஒரே ஒரு மஞ்சள் செடியை மட்டும் பிடுங்கி பார்த்தேன். அதில் ஓரளவுக்கு மஞ்சள் வச்சிருந்தது. ஸோ அதனால அதை மட்டும் நான் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு செடியில 1/4 கிலோ மஞ்சள் கிட்ட கிடைச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மஞ்சளும் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம பவுடர் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு அறுவடை முடிஞ்சுது. ஓவரால் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். கோழி அவரை, லைபீரியன் டொமேட்டோ, காந்தாரி மிளகா, ஊதா நீட்டு கத்திரி, விரலி மஞ்சள், மணப்பாறை ஊதா கத்திரி, சிவப்பு வெண்டைக்காய், அவரைக்காய். இது எல்லாம் தான் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணி எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.